Hello everyone, welcome back to Slow and Steady. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்லட்ஸ்கி தியரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இருந்துட்டு இந்த வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நார்மல் கூடுக்கு மட்டும் இருந்துட்டு ஸ்லட்ஸ்கி ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். ஸோ நார்மல் கூடுக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கும், இன்கம் எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஸோ ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு நெகட்டிவ். அது ஆஸ் யூஷுவல் அவர் ஸ்லட்ஸ்கியே சொல்லிட்டாரு, சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கமாடிட்டி, அது இன்ஃபீரியர் கூடா இருந்தாலும் சரி, நார்மல் கூடா இருந்தாலும் சரி, இல்லை கிஃபன் கூட்ஸா இருந்தாலும் சரி, எந்த கமாடிட்டியா இருந்தாலும் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துட்டு நெகட்டிவா தான் இருக்கும். பட் நம்ம இங்க பார்த்தது என்னன்னா இன்கம் எஃபெக்டும் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ்னு பார்த்தோம். ஸோ அதுல இன்கம் எஃபெக்ட்ன்றது நம்ம அங்க பார்த்த நம்மளோட இன்கம் சேஞ்ச் ஆகிறதுல இது வந்து இன்கம் எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்ச். பிரைஸ் சேஞ்ச் ஆனால வரக்கூடிய நமக்கு அந்த சர்ப்ளஸ் இன்கம், அந்த சர்ப்ளஸ் இன்கமோட எஃபெக்ட் வந்துட்டு நெகட்டிவ். ஏன்னா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, இன்கம் அதனால நமக்கு ஒரு சர்ப்ளஸ் இன்கம் கிடைக்குது. ஸோ அந்த இந்த பிரைஸ் இதனால நமக்கு ஒரு சர்ப்ளஸ் இன்கம் கிடைக்குது, அதனால நமக்கு கமாடிட்டி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலா இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதனால வந்துட்டு நமக்கு என்னன்னா நெகட்டிவ் இன்கம் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, நெகட்டிவ் இன்கம் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இதனால ரெண்டும் நெகட்டிவ்ன்றனால நம்மளுக்கு ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்டும் நம்ம நெகட்டிவ்னு பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் எஃபெக்ட் நெகட்டிவ்ன்ற காரணத்தினால தான் வந்துட்டு நமக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் கிடைக்குது. ப்ரைஸ் எஃபெக்ட் நெகட்டிவ்னா அதான் நம்மளோட லா ஆஃப் டிமாண்டை சொல்லுது அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு கிளியரா பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட கண்டினியூஷனா இன்ஃபீரியர் கூடுக்கும் கிஃபின் கூடுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டி. ஸோ இன்ஃபீரியர் கமாடிட்டினா நம்ம என்ன பார்த்துருந்தோம். ஸோ இது இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எந்த இதோட கன்சப்ஷன் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுதோ, எந்த கமாடிட்டியோட கன்சப்ஷன் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுதோ அதான் இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டின்னு நம்ம இருந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுல நம்ம இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல நம்ம எக்ஸ் இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டின்னு எடுத்திருக்கோம், ஒய் இருந்துட்டு நார்மல் கூடுன்னு நம்ம இருந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒய் இது எக்ஸ் இருந்துட்டு இன்ஃபீரியர் குட். இப்போ எக்ஸோட பிரைஸ் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இது பிரைஸ், இன்கம் இல்லை. நம்ம அங்க பார்த்த இன்கம் இதை பத்தி வச்சு பார்க்க போறதுல இங்க நம்ம பிரைஸ் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது ஆஸ் யூஷுவல். அங்க இவர் என்ன சொல்றது, ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாரு, சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ் தான். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த இது மூலியமா காம்பன்சேட்டிங் வேரியேஷன் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த சர்ப்ளஸ் இன்கம் மொத்தமா நம்ம எடுத்துட்டு வெறும் பிரைஸ் டிக்ரீஸ்னால நம்ம எவ்வளவு ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கன்சியூம் பண்றோம், அதிகம் ஒய்யை குறைச்சி எக்ஸ் எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி இது பண்றோம், கன்சியூம் பண்றோம் அப்படின்றதான் நமக்கு இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் சொல்லும். ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா இனிஷியலா நம்ம பீன்ற பாயிண்ட்ல இருக்கும், பீன்ற பாயிண்ட்ல இருக்கும். நம்ம கடைசியா பிரைஸ் எஃபெக்ட், டோட்டல் பிரைஸ் எஃபெக்ட் பார்த்தோம்னா நம்ம பீல இருந்து ஆறுக்கு போறது. கரெக்டா? இப்போ நம்ம என்னன்னா இந்த நியூ பட்ஜெட் லைனுக்கு ஈக்குவலா நம்ம காம்பன்சேட்டிங் வேரியேஷன் மூலியமா பட்ஜெட் லைனை ஷிஃப்ட் பண்ணிட்டே வருவோம். எது வரைக்கும்னா நம்மளோட இந்த பழைய ஐசி கர்வுக்கு அந்த நியூ பட்ஜெட் லைன் இருந்துட்டு டேஞ்சென்ட்டா வர மாதிரி. அதான் இருந்துட்டு டேஞ்சென்ட்டா எந்த பாயிண்ட்ல வருதுன்னா நமக்கு கியூன்ற பாயிண்ட்ல தான் இருந்துட்டு டேஞ்சன்சி இருந்துட்டு அக்கறாது. ஸோ இதுதான் ரியல் பர்ச்சேசிங் பவரை நமக்கு திருப்பி ஈக்குவல் பண்றது. ஏன்னா இந்த இதுல ரெண்டு இதுமே இருந்துட்டு ஒரே லெவல் ஆஃப் பியும் சரி கியூவும் சரி ஒரே லெவல் ஆஃப் யூட்டிலிட்டி தான் இருந்துட்டு நமக்கு தரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பார்த்தோம்னா X1ல இருக்கும் இனிஷியலா. சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இந்த காம்பன்சேட்டிங் வேரியேஷன் மூலியமா நமக்கு என்ன வருதுன்னா X1ல இருந்து நம்ம X3க்கு மூவ் ஆறோம். பிரைஸ் ஆஃப் த இன்ஃபீரியர் குட் கம்மியானனால சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்னால நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை இருந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு இங்கேயும் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் தான். பட் ஆனா இங்க இன்கம் எஃபெக்ட்னு பாக்குறப்ப நமக்கு என்ன ஆகும், இன்ஃபீரியர் கமாடிட்டியோட பிரைஸ் இதானால நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஸோ ஆனா இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த எக்ஸ்ட்ரா கையில இருக்கிற இன்கம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா இன்ஃபீரியர் கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம், நார்மல் கூட தானே அதிகமா ஆகும். இன்கம் நமக்கு அதிகமா நம்ம கையில இன்கம் இருந்துச்சுன்னா நம்ம எதோட கன்செப்ஷன் எடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம், நார்மல் கூடோட கன்செப்ஷனை தான் எடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்ஃபீரியர் கமாடிட்டியோட கன்செப்ஷனை நம்ம டிக்ரீஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இன்கம் எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்ச் ஃபார் அன் இன்ஃபீரியர் குட், அதாவது இந்த எக்ஸுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸோட பிரைஸ் தான் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா எக்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு குறையும். ஏன்னா ஒய்யான நார்மல் கூட இருந்துட்டு நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணுவோம். இன்கம் எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்ச், இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம கையில இன்கம் இருக்கு, நம்ம அங்க இன்கம் இதுல பாத்துருக்கோம் இல்லையா. இன்கம் இதுக்கு இது என்ன, நார்மல் குடுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நார்மல் குடோட கன்சப்ஷன் தான் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இதில் நம்ம பாக்குறப்ப இந்த சர்ப்ளஸ் இன்கம் வச்சு எக்ஸ்ட்ராவா என் கையில இருக்கிற இன்கம் வச்சு நான் ஒய் இந்த நார்மல் கூடான ஒய்யை தான் இருந்துட்டு கன்சியூம் பண்ணுவேன், இன்ஃபீரியர் கூடோட கன்சப்ஷனை கம்மி பண்ணுவேன். ஸோ அதனால நம்ம கியூன்ற பாயிண்ட்ல இருந்து ஆறுன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். ஸோ ஆறுன்ற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒய் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருப்போம், எக்ஸோட கன்சப்ஷனை நம்ம இருந்துட்டு கம்மி பண்ணியிருப்போம். ஸோ இதனால நமக்கு என்னன்னா இன்ஃபீரியர் கூடோட இன்கம் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ். ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, பிரைஸ் ஃபால் ஆகுது,
அதனால சப்ளஸ் இன்கம் என்கிட்ட இருந்துட்டு கிடைக்குது. அதாவது இன்கம் எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்ச். அந்த இன்கம் இருந்துட்டு எனக்கு அதிகமா இருக்கு. அதனால நான் எக்ஸ் வாங்கல, எக்ஸோட கன்சப்ஷனை நான் குறைக்கிறேன். ஸோ இங்க என்னன்னா இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு சாரி இன்கம் எஃபெக்ட் ஆஃப் பிரைஸ் சேஞ்ச் இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவ். நம்ம நார்மல் குட்ல இன்கம் எஃபெக்டே இருந்துட்டு நெகட்டிவ் தான். ஏன்னா அங்க பிரைஸ் குறைஞ்சதுனால நம்ம அதே கமாடிட்டியை தான் எக்ஸவே தான் இங்க X2ல இருந்து X3க்கு அதே கமாடிட்டியை தான் எக்ஸ்ட்ராவா வாங்குறோம். அந்த இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் வச்சு நம்ம அதிகமா எக்ஸ் தான் வாங்குறோம். ஒய்ல பாருங்க பெருசா சேஞ்சே இருக்காது, கிட்டத்தட்ட ஒய் அதே லெவலில் தான் இருக்கும். எக்ஸ் தான் இருந்துட்டு அதிகமாக வாங்குறோம், ஏன்னா அதோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒய் தான் அதிகமாக வாங்குவோம், எக்ஸோட கன்சப்ஷனை ஆக்சுவலாக நம்ம கம்மி பண்ணியிருப்போம். ஸோ அதனால இங்கே இருந்துட்டு ப்ரைஸ் எஃபெக்ட் நார்மல் கூட்டுக்கு இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ். இன்கம் எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்ச் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ். இங்கே இன்கம் எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்ச் இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவ். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவ். ஸோ இங்கே நமக்கு ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்? நம்ம இங்க என்னது பிரைஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பிளஸ் இன்கம் எஃபெக்ட். ஸோ நமக்கு இங்க சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு பாசிட்டிவ். பட் ஆனா நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நம்ம X1ல இருந்து X3 வரைக்கும் போறோம். இது ஃபுல்லாமே இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் தான். பட் இன்கம் எஃபெக்டான அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் இருந்துட்டு இந்த போர்ஷன் மட்டும்தான். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்டை விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு பிரைஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்னா பிரைஸ் எஃபெக்டும் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஸோ ஏன்னா பிரைஸ் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பிளஸ் இன்கம் எஃபெக்ட். கரெக்டா? இது பாசிட்டிவ். ஸோ ஒரு நம்பரா வேணா ஒரு 5ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு நெகட்டிவ், ஆனா அது -10 இருக்கு. -10 +5னா நமக்கு என்ன ஆகும்? கடைசியா -5 தானே இருந்துட்டு வரும். ஏன்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் தான் நிறைய இருக்கு, இன்கம் எஃபெக்ட் கம்மியா தான். ஸோ அதனால ஓவரால் பிரைஸ் எஃபெக்ட் இருந்துட்டு நெகட்டிவ். பிரைஸ் எஃபெக்ட் நெகட்டிவ்னா நமக்கு இன்ஃபீரியர் கூடுக்கும் நமக்கு டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருக்கும். இன்ஃபீரியர் கூடுக்கு நமக்கு டிமாண்ட் கர்வும் இருந்துட்டு நமக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட இன்ஃபீரியர் கூடோட பிரைஸ் எஃபெக்ட், அதாவது சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்ட் அண்ட் அதுக்கு மூலமா நமக்கு கிடைக்கிற டிமாண்ட் கர்வ். ஸோ பிரைஸ் எஃபெக்ட் நெகட்டிவ்னா நமக்கு வந்துட்டு டிமாண்ட் கர்வும் டவுன் ஸ்லோப்பிங்கா தான் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோல இன்ஃபீரியர் கூடுக்கு எஞ்சல் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இருந்துட்டு கேட்டிருந்தேன். எஞ்சல் கர்வ் இருந்துட்டு நமக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருக்கும். எஞ்சல் கர்வ் வந்துட்டு இன்கம், எஞ்சல் கர்வ்ன்றது என்னது? இன்கமுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம அந்த டயக்ராம்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான ஆன்சரை நான் இங்க சொல்றேன். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் இதோட கன்செப்ஷனை நம்ம குறைப்போம். ஸோ அந்த ரீசன்னால எஞ்சல் கர்வ் நமக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி டிமாண்ட் கர்வ் பார்த்துட்டாலும் பிரைஸ் எஃபெக்ட் ஓவராலா இவர் ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்ட் ரெண்டும் சேர்த்து வச்சு பாக்குறப்ப சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துட்டு இன்கம் எஃபெக்ட் விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு டிமாண்ட் கர்வும் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதுல நம்ம மெயினா 3 விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்னொன்னு இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ், அண்ட் ஓவரால் எஃபெக்ட் என்ன? பிரைஸ் எஃபெக்டும் இருந்துட்டு பிரைஸ் எஃபெக்ட் நமக்கு நெகட்டிவ். இந்த 3 இதை இருந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி தான் நீங்க நார்மல் கூடுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற கிஃபின் கூடுக்கும் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இருந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இன்ஃபீரியர் குட். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் இருந்துட்டு கிஃபின் குட். கிஃபின் குட் இதை நீங்க நிறைய பேர் 11th 12th இதுல இருந்துட்டு படிச்சிருப்பீங்க. இதுதான் இருந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமாண்டை இருந்துட்டு வயலேட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ். அதாவது லா ஆஃப் டிமாண்ட் தான் நமக்கு பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அதனால நமக்கு இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் கிடைக்கும் அப்படின்றதவே இருந்துட்டு இது பண்ணக்கூடிய கேஸ் தான் இருந்துட்டு சில பல எக்ஸப்ஷனல் கேஸ்ல இருந்துட்டு ஒன் ஆஃப் த கேஸ் தான் இருந்துட்டு கிஃபின் குட். இது ஒரு ப்ரொஃபசர் கிஃபின்றவர் இந்த தியரியை கொடுத்தனால தான் இந்த குட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இருந்துட்டு கிஃபின் குட்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பிரைஸ் ரைஸ் ஆன கிஃபின் குட்ஸ்னா எது மாதிரியான குட்ஸ்னா பிரைஸ் ரைஸ் ஆனாலும் அதோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு இன்னும் பெட்டரா ரைஸ் ஆகிட்டே தான் போகும். டிமாண்ட் இருந்துட்டு ரைஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய கூட குட்ஸ்லாம் தான் இருந்துட்டு நம்ம கிஃபின் குட்ஸ்னு சொல்லுவோம். கிஃபின் குட்ஸ்ன்றது ஒரு ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியர் குட். இன்ஃபீரியர் குட்லேயே சில பல இன்ஃபீரியர் குட்ஸுக்கு இருந்துட்டு நமக்கு இது மாதிரியான கேஸ் வரும். அதாவது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப. பிரைஸ் இன்க்ரீஸுக்கு மட்டும்தான், டிக்ரீஸுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டிக்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. பட் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது சாரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சில கேசஸ்லாம் தான் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியர் குடான கிஃபின் குட் நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ்ன்னு சொல்றத விட சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சால்ட் உப்பு எடுத்துக்கலாம். ஸோ என்னதான் இருந்துட்டு அதோட ப்ரைஸ் டபுளே ஆகும்.
ஸோ இப்போ தெரிஞ்ச ஒரு ஒரு ஹாஃப் கேஜி சால்ட் இருந்துட்டு இல்லை ஹாஃப் கேஜி சால்ட் வந்துட்டு 12 ரூபா 15 ரூபா விற்கிறதுன்றது 30 ரூபா ஆனாலும் நான் மந்த்லி போயிட்டு வாங்குற சால்ட்டோட இது இருந்துட்டு அந்த ஹாஃப் கேஜி வாங்குறேன்னா அந்த ஹாஃப் கேஜி தான் வாங்குவேன். ஸோ இதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றனால நான் அதோட கமாடிட்டியோட கன்சப்ஷன் இருந்துட்டு நான் குறைக்க மாட்டேன். அதே மாதிரி அது ஒரு நமக்கு ஒரு இன்ஃபீரியர் கமாடிட்டி தான். ஏன்னா அது இப்போ என்னோட இன்கம் இருந்துட்டு நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி 10,000ல இருந்து 1 லேக்குக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்காண்டி நான் போயிட்டு இந்த சால்ட்டை ஒரு மாசத்துக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். அடுத்த மாசத்துல இருந்து 2 கிலோலாம் வாங்க மாட்டேன். இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் இதோட கன்சப்ஷனை இன்க்ரீஸும் பண்ண போறது இல்லை. கரெக்டா? ஒண்ணு. ரெண்டாவது, சப்போஸ் இதோட பிரைஸே இருந்துட்டு டபுள் ஆயிடுச்சுனாலும் 1/2 கிலோ 15 ரூபான்னு வித்துட்டு இருந்த இடத்துல இப்போ 1/2 கிலோ 30 ரூபான்னு ஆயிடுச்சுனாலும் இதோட கன்சப்ஷனை நான் மேக்ஸிமம் குறைக்க மாட்டேன். மாசம் மாசம் நான் போயிட்டு அதே தான் வாங்கிடுவேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட டிமாண்ட் இருந்துட்டு வயலேட் ஆகுதுல்ல. ஸோ கரெக்டா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ நான் பிரைஸ் 15 ரூபான்னு இருக்கப்போ 1/2 கேஜி கன்சியூம் பண்றேன். 30 ரூபா ஆனாலும் 1/2 கேஜி கன்சியூம் பண்றேன்னா கிட்டத்தட்ட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆன ஸ்டேட்ல தான் இருந்துட்டு மெயின்டைன் ஆகுது. ஸோ இது மாதிரியான கேஸ் தான் இருந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் கிஃபின் இருந்துட்டு கிஃபின் குட்ஸ், அதாவது ஒரு ரேரஸ்ட் கேஸ் ஆஃப் குட்ஸ் வேர் நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு வயலேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியர் குட் தான். ஸோ அதே மாதிரியான கேஸ் தான் வரும். நார்மல் எப்பயும் போல நம்ம சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பார்த்தோம்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸ் தான் இருந்துட்டு கிஃபின் குட், எக்ஸ் கிஃபின் குட் பிரைஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்னால நம்ம அந்த காம்பன்சேட்டிங் வேரியேஷன் மூலியமா அதே மாதிரி தான் நம்ம நியூ பட்ஜெட் லைனுக்கு ஈக்குவலா நம்ம எடுத்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரோம். எது வரைக்கும்னா நமக்கு நம்மளோட பழைய இன்டிஃபரன்ஸ் கவுக்கு டான்ஜென்ட்டா இருக்கிற வரைக்கும். ஸோ அது மூலியமா பார்த்தோம்னா இதான் இருந்துட்டு பில இருந்து கியூக்கு மூவ் ஆகிறோம். இந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒய்யை டிக்ரீஸ் பண்ணி எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளோட சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ். அதே கேஸ் இருந்துட்டு நம்ம இன்கம் எஃபெக்ட் பார்த்தோம்னா இன்ஃபீரியர் கூடுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஃபீரியர் கூடுக்கு இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ்னு பார்த்தோம். கரெக்டா? பட் ஆனா இங்க கிஃபின் கூடுக்கு இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு இன்கம் எஃபெக்டும் இருந்துட்டு நமக்கு கிஃபின் கூடுக்கும் இருந்துட்டு நமக்கு இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ் தான். பட் ஆனா இங்க இன்ஃபீரியர் கூடுக்கும் கிஃபின் கூடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு இன்கம் எஃபெக்டோட கிரேட்டரா இருக்கும். அதாவது நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருந்துட்டு பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்டோட அதிகமா இருக்கும். ஆனா இங்க கேஸ்ல பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் வந்துட்டு நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டை விட கிரேட்டரா இருக்கும். நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இதான் நம்ம இனிஷியலா இருக்கக்கூடிய பாயிண்ட். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்னால X2ல இருந்து X3க்கு நம்ம போறோம். ஓகே, X2ல இருந்து X3க்கு நம்ம போறோம் பிரைஸ் ஃபாலர்னால. பட் ஆனா ஓவரால் இன்கம் எஃபெக்ட் பார்த்தா இதுவும் ஒரு இன்ஃபீரியர் குட். அண்ட் இதோட கன்சப்ஷனை நம்ம பெருசா இன்க்ரீஸும் பண்ண போறது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இதை கான்ஸ்டன்டா தான் இது பண்ணிப்போம். அந்த சால்ட் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. ஸோ அதனால நான் எனக்கு கிடைக்கிற மொத்த எக்ஸ்ட்ரா அந்த சர்ப்ளஸ் இன்கம், அந்த பிரைஸ் இதனால கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸ் இன்கம் வச்சு மொத்தமா நான் இந்த சுப்பீரியர் கூடான ஒய்யை தான் வாங்கினேன், எக்ஸை வாங்கல. ஸோ அதனால நான் இந்த கியூன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த ஆறுன்ற பாயிண்ட்டுக்கு நான் போயிருவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலோட நான் இதை இருந்து இனிஷியலா X2 கன்சியூம் பண்ண நானு இதோட பிரைஸ் குறைஞ்சதுனால நான் X1 தான் கன்சியூம் பண்றேன். அதாவது இதோட குவான்டிட்டி கன்சப்ஷனையும் நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வருதா? ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு, குவான்டிட்டி கன்சப்ஷனும் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால ஓவரால் நமக்கு ப்ரைஸ் எஃபெக்ட் என்னன்னா பாசிட்டிவ். ஸோ ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் பாசிட்டிவ்னா நம்மளோட டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும் கிஃபின் கொடுக்கு. ஸோ இதனாலதான் நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட் வந்துட்டு இங்க வயலேட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். லா ஆஃப் டிமாண்ட் பிரகாரம் நமக்கு டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கணும். நமக்கு கிஃபின் குட்ஸ்க்கு இருந்துட்டு அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் எப்படி பாசிட்டிவ்ன்றது, ஏன்னா நம்மளோட நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இவ்வளவுதான். ஆனா பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு இதோட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இன்கம் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டா இருந்துட்டு இருக்கும். ஸோ இதனால நமக்கு ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓவரால் ப்ரைஸ் எஃபெக்ட் பாசிட்டிவ்ன்றதுனால நமக்கு டிமாண்ட் அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த கேஸ் ஆஃப் கிவன் குட் த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இஸ் நெகட்டிவ் அண்ட் த இன்கம் எஃபெக்ட் இஸ் பாசிட்டிவ். த பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கறனால நமக்கு ப்ரைஸ் எஃபெக்டும் இருந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு டிமாண்ட் அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். இதான் வந்துட்டு நம்மளோட ஸ்லட்ஸ்கிஸ் தியரம் ஃபார் நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் அண்ட் கிஃபின் குட். ஸோ இதோட நமக்கு இந்த கான்செப்ட் இருந்துட்டு நமக்கு முடியுது. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் புரியலன்னா, இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும்.
ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் திருப்பி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணனாலும் ஏதாச்சும் இதுனாலும் நம்ம இதை வந்து இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்ப்போம். அண்ட் தென் இதை வச்சு நான் ஒரு டேபிள் இருந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நார்மல் கூடுக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்கம் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்ஃபீரியர் கூடுக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ், அண்ட் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் இன்கம் எஃபெக்டா இருக்கும். இதனால நமக்கு டிமாண்ட் கர்வ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். அதே மாதிரி கடைசியா கிஃபின் கோடுக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ், இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ். ஆனா இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்டோட கிரேட்டரா இருக்கும். அதனால நமக்கு டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் இருந்துட்டு ஒரு டீட்டெயில்டா ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருந்துட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த டேபிள் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல்ல இருந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் டேபிள்னு மட்டும் எனக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு இருந்துட்டு அந்த டேபிள இருந்துட்டு சென்ட் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்னொரு கொஸ்டின் இருந்துட்டு உங்களுக்காண்டி வச்சிருக்கேன். In the case of Giffen gold, the consumer buys less of it when its price falls due to positive income effect is stronger than அப்படின்றதான். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கிஃபின் குட் கேஸ்ல கன்சூமர் இருந்துட்டு கம்மியா இருந்துட்டு வாங்குறாங்க. when its price falls, price ஃபால் ஆகிறப்ப கன்சூமர் இருந்துட்டு கம்மியா வாங்குறாங்க. இது எதனால்னா பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் நெகட்டிவ் இன்கம் எஃபெக்டா, இல்ல பாசிட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டா, இல்ல நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டா, இல்ல நன் ஆஃப் தேவோ. பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு எதை விட ஸ்ட்ராங்கரா இருக்கிறதுனால இருந்துட்டு கன்சியூமர் இருந்துட்டு லெஸ்ஸா வாங்குறாங்க. வென் பிரைஸ் ஃபால் ஆறப்ப, பிரைஸ் ஃபால் ஆறப்ப கன்சியூமரும் வந்துட்டு லெஸ்ஸா வாங்குறாங்க. அது எதனால? பாசிட்டிவ் இன்கம் எஃபெக்ட் ஸ்ட்ராங்கர் தான் டேஷ். நெகட்டிவ் இன்கம் எஃபெக்டா, இல்ல பாசிட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டா, இல்ல நெகட்டிவ் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டா, இல்லை நன் ஆஃப் தேவோ. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.